உடல் வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயங்களால ஆனது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, பிசிக்கல் பாடின்னு சொல்லலாம். ஸ்தூல தேகம்னு சொல்லலாம். 2வது வந்து பாத்தீங்கன்னா, சூட்சும உடல்ன்னு சொல்லலாம். 3வது வந்து பாத்தீங்கன்னா, ஆன்மான்ற நட்சத்திரம். இது 3 விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா, உடம்பு வந்து இயக்குது. இதுல வந்து சூட்சும உடல் வந்து இப்ப சூட்சும உடல் பத்தி கொஞ்சம் பாக்கலாம். இதுல சூட்சும உடல் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பிசிக்கல் பாடி வந்து நமக்கு ஒரு 60 கேஜிஸ் இருந்து ஒரு 70 கேஜிஸ் வந்து பிசிக்கல் பாடி இன்கிரீஸ் ஆகும்போது என்ன ஆகுன்றது பாத்தீங்கன்னா, சூட்சும உடல்னு சொல்லப்படக்கூடிய இந்த கண்ணாடி உடலும் வந்து பாத்தீங்கன்னா, பிசிக்கல் பாடியோட வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்ப நம்ம ஒரு 70 கேஜிஸ்ல இருந்து மறுபடியும் ஒரு 60 கேஜிஸ்க்கு பாடி வந்து ரெடியூஸ் ஆகும்போது, சூட்சும உடலும் வந்து பாத்தீங்கன்னா, பிசிக்கல் பாடியோட வந்து பாத்தீங்கன்னா, சுருங்கவும் செய்யுது. நம்ம செய்யற கர்மா, அதாவது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய வார்த்தைகள், இத பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மரணம் அடைஞ்ச பிறகு நம்மளுடைய சூட்சும உடல் வந்து பாத்தீங்கன்னா, சொர்க்கம்னு சொல்லப்படக்கூடிய மேல் உலகங்கள், அப்படி இல்லன்னா நரகம்னு சொல்லக்கூடிய கீழ் உலகங்களுக்கு வந்து சென்றடையும். இதுல வந்து பர்ட்டிகுலரா சூட்சும உடல் வந்து மேல் உலகங்கள்ல பிரம்மலோகம் வரைக்கும் மேக்ஸிமம் டிராவல் ஆகும். அதே மாதிரி கீழ் உலகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, பாதாள லோகம் தான் லோயஸ்ட் பிளேன். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, கீழ் உலகமும் டிராவல் ஆகும். நம்ம கர்ம வினைக்கு ஏற்ப மேல் உலகமோ, கீழ் உலகமோ நம்ம சென்றடைவோம். இதுல வந்து பர்ட்டிகுலரா ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சூட்சும உடல் தான் வந்து பாத்தீங்கன்னா, நரகத்துல வந்து பாத்தீங்கன்னா, வலி, வேதனை, துக்கத்தை எல்லாத்தையும் நம்மளோட சூட்சும உடல் தான் வந்து நம்ம அனுபவிக்கும்.